திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா மாநாட்டில் சிறப்பானதொரு நிறைவுரை ஆற்றவிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களே, மேடையிலே அணிவகுத்திருக்கக்கூடிய கூட்டணி மற்றும் தோழமை கட்சியுடைய தலைவர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, திரளாக குடிமியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் ஆசியும் அமைதியும் சூழ்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவை அதனுடைய தொண்டர்களோடும் குடும்பத்தினரோடும் மட்டுமின்றி கூட்டணி கட்சியினரோடும் கொண்டாட வேண்டும் என்ற ஜனநாயக பண்பை வெளிப்படுத்தும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்திலே இந்த எழுச்சிமிகு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதற்கு நான் சார்ந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே புரட்சிகர வாழ்த்துக்களை முதலிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்க்கின்றோம். ஆனால் மாநில கட்சிகளிலே தேசிய கட்சிகளுக்கு நிகராக இந்தியாவுடைய அரசியலை தன்மைப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். எமர்ஜென்சி நெருக்கடியின் போது எத்தனையோ மாநில கட்சிகள் உருவாகின. அந்த மாநில கட்சிகள் எல்லாம் இப்போது களத்திலே இருக்கிறதா? இல்லை. ஆனால் 75 ஆண்டு காலத்துக்கு முன்பாக இளமை துடிப்போடு கொள்கை பற்றோடு உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய 5ஆம் தலைமுறையை தொடுகின்ற நேரத்திலும் கூட அதே புத்துணர்ச்சியோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான இயக்கம் என்பதனால்தான் அது இவ்வளவு பெரிய எழுச்சியோடு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத வெற்றிகளும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத தோல்விகளும் இல்லை. வெற்றி தோல்விகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லியை பரிசோதிக்கும் அரசியலில் எப்போதும் அதே உசத்தோடு வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் போட்ட உரம், பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்த பாடம், கலைஞர் அவர்கள் வழிநடத்திய தடம், இவைதான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி திரும்ப செய்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் உருவாக்கிய கொள்கை நம்முடைய சமகாலத்திலே அமல்படுத்தப்படுகிறதா என்று பார்த்த பல தலைவர்கள் ஏங்கி தங்களுடைய காலத்தை முடித்துக் கொண்டதுண்டு. காரல் மார்க்சும் ஏங்கல்ஸும் பொது உடைமை கோட்பாடுகளை உருவாக்கினார்கள். ஆனால் ரஷ்ய புரட்சியின் போது 1917ஆம் ஆண்டுதான் லெனின் அவர்கள் சோவியத் யூனியனை ஒருங்கிணைத்து கம்யூனிசத்தை இதனுடைய கொள்கையாக அறிவித்தார். அதை உருவாக்கிய காரல் மார்க்சும் ஏங்கல்ஸும் அப்போது உயிரோடு இல்லை. ஆனால் தென்னிந்திய நல உரிமை சங்கம், பிராமணர் இல்லாத இயக்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம் என்ற உரங்களோடு வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா பெரியார் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடித்த உடனேயே தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்தை செய்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. எவராலும் முறியடிக்க முடியாத 3 சாதனைகளை திமுக உருவாக்கியது. ஒன்று, சுயமரியாதை சீர்திருத்த சட்டம். 2, இருமொழி கொள்கையை நிலைநாட்டும் வகையிலே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம். அதே போன்று தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானம். இவையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தவுடன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சாதித்தவை. அதே போன்றுதான் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பின்னாலே அவருடைய தம்பியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த பொழுது சமூக நீதிக்கு எல்லா விதமான விதைகளையும் தூவினார். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய அரசியலிலே ஒரு அரசியல் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எப்பொழுது இடஒதுக்கீடுக்கு ஆபத்து என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொண்டர்கள் ராணுவ வீரர்களாக முன்களத்தில் நிற்பதை இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சியோடு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களின் தலைமையில இந்தியாவே சிறப்பிக்கும் வகையிலே சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. பல சாதனைகளை சொல்லலாம், நேரம் இல்லை. ஒரே ஒரு முக்கிய சாதனையாக எங்கள் மனதில் பட்டதை நான் பதிவு செய்துவிட்டு விடைபெற விரும்புகின்றேன். அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை அறிவித்து ஏழை பாலை குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகளின் பசியை போக்கியிருக்கிறாரே, இது இந்தியாவிலே வேறு எவரும் செய்யாத சாதனை. அதனால்தான் வளர்ந்த நாடு என்று சொல்லக்கூடிய கனடாவுடைய பிரதமர்
நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த திட்டத்தை கேரளாவும் பின்பற்றும் என்று அறிவித்தார். இந்திய துணைக்கண்டத்தில் தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய ஒரு சிறப்பான திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் முதல்வராக இருந்து அறிவித்த திட்டத்தை கேரளாவுடைய அரசும் பின்பற்றும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாருலகிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எழுச்சியும் தாக்கமும் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு கொள்கை இயக்கம் என்ற காரணத்தினால்தான். கடைசியாக ஒன்றை சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மடையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளையும் லட்சியத்தையும் பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இன்று பாசிசம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அன்றே அண்ணா ராபின்சன் பூங்கா பொதுக்கூட்டத்திலே பயன்படுத்தியிருக்கிறார். பழமையையும் பாசிசத்தையும் எதிர்ப்பதுதான் நம்முடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளுக்காக என்றும் உழைப்போம் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். மாண்புமிகு தளபதி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்பாக தீய சக்திகள் பாசிச சக்திகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்துக்கும் ஆபத்தான சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதிக்கு எதிரான சக்திகளாக, மனித உரிமைகளுக்கு எதிரான சக்திகளாக, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான சக்திகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை மேலும் மேலும் வலிமைமிக்க இயக்கமாக கட்டியமைக்க வேண்டிய மாபெரும் சமுதாய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அந்த கடமைக்கு எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் என்றும் துணை நிற்போம் என்று கூறி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பவள விழாவிலே கூடியிருக்கின்றோம். விரைவில் காலத்தால் அழியாத பல சாதனைகளை தொடர்ந்து செய்து 100ஆண்டு விழாவிலும் இதே போன்ற வீரியத்தோடு பங்கேற்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தளபதியார் அவர்களுக்கும் அவருடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.